அதிக நேரம் தியானிக்க முயன்றால் தூக்கம் மேலிட்டு விடுகிறதே. சீக்கிரமா அந்த ஆனந்த உணர்வை, அந்த ஆத்ம ஞானத்தை, அந்த எக்ஸ்டசியை அடைவது எப்படி? ரொம்ப நேரம் தியானம் பண்ணா தூக்கம் தானே அதிகமா வருது எங்களுக்கு. நீங்க எல்லா நேரமும் தியானம் பண்ணுங்க பண்ணுங்கன்றீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கன்னு சொன்ன அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள நான் ஆழ்ந்த ஒரு சமாதிக்கு போயிடுறேன். அது உண்மையான சமாதி இல்ல, தூக்க சமாதிக்கு போயிடுறேன். இதுதான் கேள்வி. என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். தூக்கத்தில் யாரும் களைப்புறுவதில்லை. கரெக்ட் தான். யாராவது தூங்கி டயர்டா இருக்கீங்களா? இல்ல காலைல எந்திரிக்க முடியாம டயர்டா இருக்குங்கிறது வேற. தூக்கம்ங்கிறது ஆழ்ந்த தூக்கம், டீப் ஸ்லீப். அந்த டீப் ஸ்லீப்ல போயிட்டு வந்தா மைண்டும் சரி பாடியும் சரி ரெஃப்ரெஷ் ஆயிடும். அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். அதுக்குதான் நம்ம தூக்கத்துக்கே போறோம். தூக்கத்துல போய் யாரும் டயர்ட் ஆகிறதுக்கோசரம் தூக்கத்துல போவோமா? அப்ப பிசிக்கல் ஸ்தூல சரீரமா இருக்கட்டும், இந்த சூட்சம சரீரமா இருக்கட்டும், நம்மளுடைய மனமா இருக்கட்டும், ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அது தன்னை ரெஃப்ரெஷ் ஆயிடுது, புதுசா திருப்பி தயாராகிடுது. அப்ப டீப் ஸ்லீப்ல யாரும் டயர்ட் ஆகிறது இல்லை, களை உருவது இல்லை. இப்போது இருப்பவனும் அவனே, எனினும் இப்போது களைப்புறுவது ஏன்? தூக்கத்துல இருந்தவன் தான் இப்ப வேக்கப் ஆனவனும் இருக்கிறான். அதுக்கும் அங்க இருக்கிறவனுக்கு இங்க இருக்கிறவனுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனா அங்க எனக்கு டயர்ட்னஸே இல்ல, ஆனா இங்க எனக்கு டயர்ட்னஸா இருக்கு. இங்க எனக்கு என்னவா இருக்கு? டயர்ட்னஸா இருக்கு. வாழ்க்கையே டயர்டா இருக்குங்க சுவாமி. டெய்லியும் காலையில எந்திரிச்சாலே வாழ்க்கை ஐயோ வாழணுமேங்கிறது நமக்கு என்ன ஆயிடுது? பெரிய டயர்ட்னஸ் ஆயிடுது. அது காரணம் என்ன சொல்றாருன்னா, அங்கும் இங்கும் அலைவதால் உன் மனமே களைப்புறுகின்றது. மைண்ட் கெட்டிங் டயர்ட். பாடி ஒரு பக்கம் டயர்ட் ஆகுது, தொடர்ந்து பிசிக்கலா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா. மைண்ட் தொடர்ந்து டயர்ட் ஆயிடுது. தொடர்ந்து நம்ம மனசு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒண்ணு வேலையை பத்தியும், ஆசையை பத்தியும், நம்மளுடைய எதிர்பார்ப்பை பத்தியும், நம்மளை சுத்தி நடக்கிறத பத்தியும் தொடர்ந்து மனசு வந்து ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டு, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு, ஒன்று கடந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்தையோ, இரண்டையுமே, எதிர்காலம் என்ன என்று நமக்கு தெரியாது. கடந்த காலம் முடிந்து விட்டது. ஆனால் நம் மனமானது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும், எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் மாறி மாறி அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருப்பதினால் மனமானது சக்தி குறைந்து அது டயர்ட்னஸ் சொல்லக்கூடிய அந்த களைப்பை அடைந்து விடுகிறது. ஆனா களைப்பு இல்லாத தன்மை உடையவன் தான் நாம. அதனாலதான் தூக்கத்துல நம்ம களைப்படைவதில்லை. இங்க வந்தா களைப்பு இல்லாம இருக்கணும். ஆக்சுவலி மென்டல் டயர்ட்னஸ், மைண்ட் டயர்ட்னஸ் ஆகாம இருக்கணும். ஆனா நம்ம ஒருத்தர்கிட்ட 2 நிமிஷம் பேசினாலே போதும், நமக்கு ஃபுல் ப்ரெஷரை ஏத்தி நம்மள கம்ப்ளீட் மைண்ட் என்ன பண்ணிடுவாங்க, டயர்ட்னஸ்ல போட்டு, ஸ்ட்ரெஸ்ல போட்டு நம்ம எல்லா பிபி ப்ரெஷர் எல்லாத்தையும் ஏத்தி விட்டுருவாங்க சில பேர். அப்ப நமக்கு நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னா அது இங்கேயும் இங்கும் என்ன ஆகும், அலைபாய்ந்துட்டு நமக்கு கவலையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். நம்மள டயர்ட்னஸ் ஆகும். லைஃப் மேலேயே ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், நம்ம மேல ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், நம்மளால செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடும். மைண்ட் கெட்டிங் டயர்டு தான் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம போறது, வேற எதுவுமே கிடையாது. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கும். செல்ஃப் என்னைக்கெல்லாம் நீங்க மென்டலி வீக்னஸா இருக்கிறாங்களோ, மனதளவுல நம்ம வீக்னஸா இருக்கும்போது செல்ஃப் கான்பிடன்ஸே இருக்காது. நம் மீது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. மைண்ட் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா அலைவா இருக்கும் பொழுது, பாசிட்டிவா இருக்கும் போது நமக்கு புதுசா கிரியேட்டிவிட்டி வரும். எதையாவது சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். என்ன பண்ணலான்னு ஒரு ஆக்ஷன்ல இறங்கிறதுக்கான முயற்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி அமைதியாவாச்சு இருக்கும். அதனால மனதை வந்து எப்பொழுதுமே டயர்ட் ஆகாம வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஞானமே தேவைப்படுகிறது. மெச்சூரிட்டி வேணும் நமக்கு. மைண்ட்ல மெச்சூரிட்டி வேணும். உலகத்தை பத்தியும், மனிதர்களை பத்தியும், என்னை பத்தியும், என்னுடைய மனம் புத்தியை பத்தியும், எல்லாத்த பத்தியும் ஒரு சரியான புரிதல் நமக்குள்ள ஏற்படும் பொழுது மைண்ட் டயர்ட் ஆகிறது சட்டுன்னு டயர்ட் ஆகாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் எல்லாமே, இன்னைக்கு கூட ஒருத்தங்க வந்து பேசும்போது என்னுடைய
பையன் வந்து வெறும் 12வது 10வது தான் படிக்கிறான். ஆனா ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடுறான், ரொம்ப வந்து யார் பேச்சும் கேட்கறது இல்ல, ரொம்ப அவனுக்குள்ள ஒரு அந்த ஈகோஸ்டிக் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அவன் வந்து இப்படியே போனான்னா அவன் எப்படி இருப்பான்னு தெரியல. சின்ன விஷயத்துக்கே ரொம்ப டாலரன்ஸே இல்ல உங்ககிட்ட, என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க. அதான் சொல்றேன், அந்த மனப்பக்குவத்தை நம்ம ஒண்ணு கத்துக் கொடுக்கணும். இல்லாட்டி அவங்களாச்சும் முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாட்டினா இந்த காலத்துல 2010க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2000க்கு மேலேயே இப்ப வர யூத்துக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் சகிப்புத்தன்மையும் மிக குறைவாக இருக்கிறது. இதுக்கு மேல எல்லாம் சுத்தம். 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன். டீச்சர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு டீச்சரே எடுத்து அடிச்சுட்டான் போல. இந்த காலத்துல இருந்து நடக்கும், எப்பயாவது நடக்கும். இப்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்குது. ஏதாவது டீச்சர் சொன்னா டீச்சரை திட்டிடுறது, அடிச்சிடுறது. அந்த ஒரு பொறுத்து கொள்ள முடியாத தன்மை, தனக்குள்ள ஒரு ஆங்கர் கிரியேட் ஆகும்போது, தனக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது, அந்த அட்ரிலின் சொல்லக்கூடிய பல கெமிக்கல்கள் நம்மளுடைய பிரெயின்லயும் உடம்புலையும் சுரக்கும் போது அது அன்கன்ட்ரோலபிள் சிச்சுவேஷன் ஆகி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு ஈவன் ஒரு ஆக்ஷன்ல இறங்கிடுறோம். அப்பெல்லாம் பிரெயின் யோசிக்காது, ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் அதை யோசிக்கும். அப்ப அந்த மனம் வந்து நம்மள பிரெயின், அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல், நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு புஷ் பண்ணி ஒரு தவறான ஒரு ஆக்ஷன்ல தள்ளி விட்டுடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள ஒரு சுனாமி பாஞ்சு அடங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து சொல்லும், நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. இதை நீ முன்னாடியே சொல்லாமேன்னா அப்ப சொல்ற அளவுக்கு பொறுமை இல்லை. மைண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு, புத்தி ஆஃப் ஆயிடுச்சு. எப்பெல்லாம் உங்க மனமானது எமோஷன்ல டேக் ஓவர் பண்ணும்போது உங்களால சரியா சிந்திக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே மைண்ட் வீக்னஸா இருக்கும்போது டிசிஷன் எடுக்கக்கூடாது, பெரிய டிசிஷன் எடுக்கக்கூடாது. எமோஷன் ஓவரா நமக்குள்ள பொங்கிட்டு இருக்கும் பொழுது, உணர்ச்சிகள் பொங்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அப்ப எடுக்கிற டிசிஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து தவறா போறதுக்கும் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாக போயிடும். நிதானமாக புத்தி நமக்கு தெளிவா ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இந்த மனம் வந்து ரொம்ப வேகமா வைப்ரேட் ஆகுது, வேகமா அந்த தாட்ஸை ப்ரொடியூஸே பண்ணிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்து. அதனால மைண்டை வந்து டயர்னஸ் ஆகாம வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான அப்பதான் முடிவு எடுக்க முடியும். முடிவுக்கேற்ற செயல்களில் செயல்படுவோம், செயலுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் ரூட் காசு மைண்டு தான். அதை வந்து பக்குவமா வச்சுக்கணும். இங்க என்ன சொல்றாரு, அங்கும் இங்கும் அலைவதால் உன் மனமே களைப்புறுகின்றது, உன் நிஜஸ்வரூபத்திற்கு களைப்பு எதுவும் இல்லை. ஆஸ் அ கான்சியஸ்னஸுக்கு டயர்ட்னஸே வர முடியாது. கான்சியஸ்னஸை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய மைண்டும் டயர்டே ஆகாது. புரியுதா இல்லைங்களா? மைண்டு வந்து உலகம் சார்ந்து வெளியில இருக்கக்கூடிய ஆசை, அச்சம், உணர்ச்சிகள் சார்ந்து வெளியே இயங்கிக்கிட்டு இருக்க மைண்டு எப்பயுமே டயர்ட்னஸே ஆகிட்டே இருக்கும். குயிக்கா அது என்ன ஆயிடும், எனர்ஜிலெஸ் ஆயிடும். ஆனா எந்த மனம் வந்து கான்சியஸை பேஸ் பண்ணி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோ அது எப்பயுமே ஆக்டிவா, அலைவா, பாசிட்டிவா, அதுக்கு டயர்ட்னஸ்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அததான் சொல்றாரு, உன் நிஜஸ்வரூபத்திற்கு, உன் கான்சியஸ்னஸ்க்கு அல்டிமேட்டா டயர்டு கிடையாது. அதை பேஸ் பண்ணி எங்கிற மைண்டுக்கும் டயர்டு ஆகாது. அனாத்மாவான விஷயங்கள், பொய்யான விஷயங்களை நிஜம் என்று நடத்தி கொண்டு அதுல இயங்கிட்டு இருக்க மனம் தான் டயர்ட் ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு மேல வரக்கூடிய யூத்ஸ், வாட் எவர் இட் இஸ், பசங்க, இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, 6வதுக்கு மேல படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க பெத்தவங்க சொல்றதையும் கேட்க தயாரா இருக்க மாட்டானுங்க. அவங்களுக்கும் சொந்த புத்தி, சுய புத்தி அந்த அளவுக்கு வெளி உலகம் பார்க்காதனால தெரிய மாட்டேங்குது. இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்து அவனுங்களா எனக்கு எல்லாம் தெரிஞ்சதா ஒரு நினைச்சுக்கிறாங்க. பெத்தவங்களும் உண்மையை சொல்லி அவங்களுக்கும் வாழ்க்கையோட அவங்க அனுபவத்தை சொல்லி வளர்க்கக்கூடிய பக்குவம் இல்லை. அப்ப என்ன ஆகும், நேச்சுரலா போய் டிசாஸ்டர் தான் நடக்கும். நேச்சுரல் டிசாஸ்டரா அவனோட லைஃப் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாருமே சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்து, பேரண்ட்ஸ்ல இருந்து, அவன்ல இருந்து எல்லாமே ரீசன் ஆயிடுறாங்க. அதனாலதான் சயின்ஸ் ரிசர்ச்சரே சொல்றாங்க, இப்ப வரக்கூடிய யூத் எல்லாம் ரொம்ப குயிக்கா வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த டாலரன்ஸோட கெப்பாசிட்டி, அவங்களுடைய இது குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு சில பேர் அதுல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி திரும்பலாம்.
மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து ஒன்று ட்ரக்ல போயிடுவாங்க, இல்லை டிப்ரெஷன்ல போயிடுவாங்க, இல்லாட்டி டெத்து. ட்ரிபிள் டின்னு சொல்லுவாங்க. ட்ரக்ல போய் மாட்டிக்குவாங்க, இல்லாட்டி டிப்ரெஷன்ல விழுந்துருவாங்க, இல்லாட்டி டெத்து, சூசைட் பண்ணிக்குவாங்க தன்னை ஹேண்டில் பண்ண முடியலன்னா. இந்த 3 ஆப்ஷனை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதை விட்டா வேற ஆப்ஷன் என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடி வராங்க? அதான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்றானா, எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை கிடையாது, சும்மா கடவுள் கடவுள் எங்க இருக்கிறார் கடவுள்ன்றான். அவனுக்கு என்ன வயசு? 14 12 வயசு கூட ஆகல. அவனுக்கு என்ன தெரியும் வெளி உலகத்தை பத்தி? கடவுளை எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற போல நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா அது போய்கிட்டே இருக்கும். நல்லது.